எல்லா கோணங்களிலும் இந்த சம்பவம் குறித்து விசாரிப்போம் அப்படின்ட்டு ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இந்த இந்த என்கொயரியை கவுண்டர் ரேடிகுலேஷன் டிவிஷன், ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய டிவிஷன் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமைக்கு அஃபிஷியலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸை விட, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸை விட ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஒரு 10 ஏஜென்சிஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடிய பவரை டெல்லியினுடைய போலீஸ்க்கு கொடுத்துருக்குது ஹோம் மினிஸ்ட்ரி. டெல்லியோட போலீஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் நடந்த பிறகு எல்லா கோணங்கள்லையும் விசாரிக்கிறோன்னு சொல்கிறது நியாயம். நடக்காமல் தடுக்க தவறிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பலாமா? இதில் எதிர்கட்சிகளை எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாருமே எழுப்பலை, எழுப்பியிருக்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் வரேன். முதல்ல அதுக்கு முன்னாடி தலைப்பிலேயே எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஒரு முடிவு வர்றதுக்கு முன்னாடியே எதிர்கட்சிகள் சொல்கிறது மாதிரியே உள்துறை அமைச்சகத்தின் அஜாக்கிரதை காரணமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீஜுடைஸோட தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அஜாக்கிரதைன்னு வைக்கணும், ஆனால் அஜாக்கிரதையானு கேள்வி போட்டதுக்கு நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன். அந்த கேள்வி அஜாக்கிரதை இப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா சன் டிவி பேசுற மாதிரியே சத்யன் டிவி பேசக்கூடாதுன்னு என்னோட விருப்பம். இல்ல இது அசத்தியம், இது சத்தியம் இல்ல. ஏன்னா நீங்க என்ன காரணம் அப்படி வச்சிருந்தீங்கன்னா அது பொதுவானது. அஜாக்கிரதை அப்படி நீங்களே சொல்றீங்கன்னா எப்படி அர்த்தம்? அது அஜாக்கிரதை வைக்க கூடாது. நம்ம என்ன காரணம்னு வச்சிருக்கலாம். இந்த குண்டு வெடிப்புக்கு என்ன காரணம் அலசி ஆராயணும். ஏன்னா இப்போ பொதுமக்கள் பார்க்குறாங்க, நம்ம கட்சியை சார்ந்த மட்டும் நாங்கள் பேசுவோம், ஆனால் ஒரு நியூட்ரல் மீடியா அப்படி பேசக்கூடாதுங்கிறது என்னோட வேண்டுகோள். இல்லை, நான் உண்மையிலேயே திருநாவுக்கரசு அஜாக்கிரதைன்னு தான் வைக்கணும்னு இருந்தேன். அது அப்படி வச்சாதான் நல்லா இருக்காதுங்கிறது. இது உண்மைக்கு புறம்பா இருக்கு. சன் நியூஸ் போலவே சத்ய நியூஸ் இருக்கு அப்படின்னு திங்க் பண்ண வேண்டிய கட்டாயம் மக்களுக்கு வந்துரும். அதுக்காக டீப்பா பாக்குறோங்கிறதுனால நான் சத்யன் டிவி ரொம்ப மக்கள் எப்போதுமே டீப்பா பாக்குறாங்கன்றதால நீங்க பயஸ்டா இருக்க கூடாதுங்கிறது என்னோட வேண்டுகோள். அதுக்காக வரேன்.